ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் வந்துட்டு சுகருக்கு ஏதாவது வந்துட்டு இயற்கை மருத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. எந்தெந்த நோய்களுக்கு வந்துட்டு எந்தெந்த இயற்கை மருத்துவம் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு. அவங்கள ஷோக்கு இன்வைட் பண்ணிடலாம். ஹாய் மம்மி, ஹலோ. எப்படி இருக்கீங்க? நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம மெடிசின் சாப்பிட்டாலும் அட் த எண்ட் இயற்கை மருத்துவம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்க கூட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு அதுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு இயற்கை மருத்துவம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் என்னென்ன இருக்கு, நம்ம எதுக்கு எது எது சாப்பிடலாம்ன்றது வந்துட்டு சொன்னீங்கன்னா மக்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் மருந்து இருந்தால் ஆக்சுவலாக எல்லாருக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா. கோல்டுக்கு ஒரு மருந்து போட்டோம்னா 2 நாளைக்கு தூங்குறோம். இல்லை, அதோட சைடு எஃபெக்ட் தானே அது. ஆமா. ஸோ அதுக்கான ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் வயிறு அப்செட் ஆகுதுங்கிறோம், உடம்பு வீக்காக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அந்த காலத்தில் இயற்கை தானே மருத்துவமாக இருந்தது. ஆமா. அதனால தானே அவங்க ரொம்ப நாளும் வாழ்ந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து இந்த உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே பூமியிலேயே இருக்கு. கிடைக்கும். ஸோ தாவரங்கள் வழியாவோ, இல்லை ஏதான ஒரு கொடி வழியாவோ, சில நீர் மண் வழியாவோ அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அதில் ஒரு நீ காலையில் கூட கேட்டிருந்த, மம்மி டயபிட்டிஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதுக்கு எதாவது சொல்லுங்க. நான் சொன்னேன் அதுக்கு ஒன்று வச்சிருக்க சொல்கிறேன்னு சொன்னேன்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து மருத்துவத்திலையும் கொஞ்சம் இருக்கோம்னு. ஆமா. ஸோ நம்ம மருத்துவ ரீதியாக இயற்கை சாப்பாடுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய்க்கு இணையான ஒரு காய் இருக்கு. ஓகே. அது பேர் வந்து அதலைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதலைக்காய். இப்போ பிக்சர் வரும், அந்த பிக்சரை பார்க்கறதுக்கோங்க. கசப்பா இருக்கும்னு சொல்லி. அதுவும் கசப்பு தன்மை கொண்டது. இதை வந்து தன்னால வளர்ந்தா உண்டு. மழை பெஞ்சு அந்த மழையில அந்த ஈரப்பதத்துல கொடி மாதிரி வளரும். சாலையோரங்கள்ல இருக்கும். எங்கேயாவது கிராமத்துல, நிறைய பேர் கிராமத்துல இருந்தால் நிறைய பார்க்கலாம் அதை. ஸோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து சாம்பார் மாதிரி செஞ்சோ, இல்லை பாவற்காயெல்லாம் செய்கிறோம்ல, காரக்குழம்பு, புளி குழம்பு மாதிரி அப்படி செஞ்சாலே வந்து டயபிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதை தவிர்த்து மஞ்சக்காமாலை. மஞ்சக்காமாலைக்கு வந்து வயசே கிடையாது. குழந்தையிலையும் வரும், வயசானவங்களுக்கும் வரும். ஸோ அவங்க அந்த மாதிரி மஞ்சக்காமாலையிலால் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது சாப்பிடலாம். கேன்சர், அதுக்குமே வந்து அதில் சில சத்துக்கள் இருக்கு. அந்த சத்துக்கள் வந்து வைட்டமின் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது வந்து அந்த நோயை உண்டாக்கக்கூடிய கிருமியை அழிக்க எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த அதலைக்காயை நம்ம வந்து அதுல என்ன ஒரு பிரச்சனை இந்த காயிலன்னா, அது எடுத்து 1 ஹவருக்குள்ள அது சமைக்கணும். இப்போ ஏதாவது ஒரு கொடி பார்த்தப்போ நீங்க யார்கிட்டயாவது சொல்லி வச்சோ, இல்லை அந்த கொடியை பார்த்தாலோ அந்த மாதிரி வாங்கி உடனே இல்லாட்டி அந்த காய் வந்து 2 உடஞ்சிரும். ஸோ அப்புறம் அதோட தன்மை மாறிடும் இல்லையா. ஒன்று இல்லாட்டி உடஞ்சாலும் பரவாயில்ல, இப்போதான் உடஞ்சது டக்குன்னு கட் பண்ணி போடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி டக்குன்னு செஞ்சா ஓகே. பட் அது இங்கேருந்து நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்புறதோ அந்த மாதிரிலாம் முடியாது. ஏன்னா அது உடஞ்சிருது இல்லையா. ஸோ அது வெடிச்சிரும். அதனால அதை அந்த அந்த பிளான்ட்லேருந்து பறிச்ச உடனேயே 1 ஹவருக்கெல்லாம் சமைச்சு சாம்பாராவோ, இல்லை சாம்பார் கூட பாவக்காய் சாம்பார் கூட டேஸ்டியாக இருக்கும். கசப்பாக இருந்தாலும் ஒரு விதமாக நல்லா இருக்கும். நிஜமா எங்க அம்மா செய்வாங்க, சுண்டக்காய் போட்டு கூட சாம்பார் செய்வாங்க. அந்த மாதிரி கசப்பு தெரியாம ஏதாவது ஒரு டிசைன்ல பண்ணா சாப்பிடுவோம். கசப்பு தெரிஞ்ச கொஞ்சம் கஷ்டம். டிசைன்ல பண்ணுமா எனக்கு. ஸோ அது சில டைம்ல வெல்லம் போட்டு, எங்க வீட்டுக்காரருக்குலாம் நாங்கள் வெல்லம் போட்டு பாவக்காய் செஞ்சு கொடுத்து தான் சாப்பிடுவாரு. ஸோ நான் அப்படியும் அது இருக்க மாட்டேன். பட் அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கிட்னி ஸ்டோன் சொல்றாங்கல்ல, மேஜர் யாரை பார்த்தாலும், ஏன்னா நம்ம டிராவல் பண்றோம், பிஸ்னஸ் போறோம், நம்மளுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, தண்ணி நிறைய சரியா உட்கொள்ள மாட்டேங்கிறோம். நம்மளே டிராவல் பண்ண எங்கேயாவது பாத்ரூம் தண்ணி குடிக்காம போறோம் இல்லையா. ஸோ நம்மளுக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும். தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு நாள் சாப்பிட்டது உடையலன்னு சொல்லக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 to 4 months வீக்லி 3 or 4 times நீங்கள் வந்து சாப்பாட்டில் அதை கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஓவராகவும் பண்ணக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதனால ரொம்பவும் எடுத்துக்க கூடாது. அப்பப்போ கேப்பிட்டு இந்த காயை கரெக்டாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா
நீங்க டயபெட்டிஸ்லேருந்து விடுதலை கிடைக்கும். கிட்னி ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு வராது. மஞ்சக்காமலை நோயிலிருந்தும் தடுக்கும். புற்றுநோயில இருந்தும் தடுக்கும். ஸோ இட் ஹேஸ் வேரியஸ் பெனிஃபிட்ஸ். எஸ். ஸோ அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு, நிறைய நார்ச்சத்து, புரதச்சத்துலாம் சொல்றாங்களா, எல்லாம் நீங்க நேம் இட் யூ ஹேவ் இட்ங்கிற மாதிரி ஓகே. அதுல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஓகே. பசங்களுக்கும் இப்போ என்னோட கசின்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பாகற்காயே டைரக்டா ஊட்டி சாப்பிடுறாங்க. அப்பா. இந்த பசங்க சாப்பிடுங்கன்னா நான் ஐயோ நம்மளுக்கு கூட இந்த மாதிரி பழக்கப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. பட் அது பழக்கப்படுத்தி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல உணவே மருந்து தானே சொல்றாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த உணவிலேயே இதெல்லாம் கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஓகே மம்மி, இது செடி வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நட்டு வைக்கலாமா? அந்த மாதிரி வேற எங்கேயாவது? செடி இல்ல, அதுக்கு ஒரு படர்தாவரம். படர்தாவரம். அதுக்கு நம்ம இன்கேஸ் எனக்கு இது வேணும், நாங்க வீட்லயே வளர்த்துறேன்னு யாராவது மழை காலங்கள்ல தன்னால வரும். வரும். ஓகே. தன்னால வரும். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு காய் எடுத்து அதோட விதையை எடுத்து நீங்க அப்படி Save போட்டு பண்ணி வச்சு வச்சுக்கலாம். பண்ணலாம். ஓகே. ஓகே. தேங்க் யூ சோ மச் மம்மி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் வந்துட்டு அவதிப்பட்டுட்டு இருக்கிறது சுகர்னாலையும், கிட்னி ஸ்டோன், கேன்சர் வந்துட்டு இப்போ முன்னே வந்துட்டு நம்ம 100 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இப்போ யாரு கேள்விப்பட்டாலும் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. எஸ். ஸோ அவங்களுக்குலாம் மேபி இந்த வீடியோ கண்டிப்பா வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from Teen Movie. Bye bye.